வணக் ஹலோ. வணக்கம், வணக்கம். வணக்கம் 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 நண்பரே. வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம். அப்புறம் நம்ம தோழர் ரவி அப்துல் அவர்கள் வணக்கம். தாஜ் ரவி சார் வணக்கம். நம்ம ஹரிஷ் இலக்கிய சகோதரர்களுக்கு வணக்கம். இருக்க வணக்கம். தோழமைகள் எல்லாத்துக்கும் வணக்கம். சரிதானே? ரொம்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங் எனக்கு இது. ஆமா, இந்த கதை வந்து கொட்டு சத்தம். அவர் என்ன ஆமா. சொல்லும் போது இல்லை, அது ஒரு 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு இயக்குனர்னால அந்த கிணறுக்கு கிணறு கிணறு கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரிதானா? அப்ப இந்த கதைகள் வந்து இது நிஜமா நடந்தது. இது ஒரு கற்பனை கதை கிடையாது. ஐயோ நல்லா இருக்கியா, ஏன் இதை விட்டுட்டு சும்மா நம்ம வேற வேற கதைகளை அவர் நிறைய விட்டு கேட்பாரு. கதை கேட்பாரு, ஏதாவது கதை தான் சொல்லுங்க, அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம். இந்த கதையே பயங்கரமா இருக்கு. சரிதானே? இது நிஜம், இது நடந்தது மட்டுமல்ல, இது நடந்துகிட்டு இருக்குது, நடக்கும் போது இப்படிதான் நடந்துகிட்டே இருக்குது. திருவள்ளி மாவட்டத்தில் சமீபத்துல இப்பவும் கூட நடந்துச்சு. இப்போ ஒரு மாசம் முன்ன கூட உங்களுக்கு தெரியும், நாங்குநேரி பக்கத்துல ஆமா. இந்த ஆதிக்க மனோபாவம் கொண்டவங்க இந்த அன்றாடம் காட்சிகளை மனிதர்களை சும்மா டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள யாரு வெயிட்னு காட்டுறதுக்காக இந்த 2 பேரை, ஒரு 4-5 பேர் குடும்பத்தை வெட்டினாங்க. இப்படி நடந்துகிட்டே இருக்குது. சரிதானா? இந்த எளிய மனிதர்கள் வந்து என்ன செய்யறது, இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு நம்ம இந்த மாதிரி தோழமைகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது, சேர்றது, பேசுறதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுதான் முதலே பாக்குறோம். வேற யார்ட்டும் நாங்க பேசினது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்த கோபத்தெல்லாம் எப்படி காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு அதனாலதான் அந்த ஒரு எழுத்தை நான் தேர்ந்தெடுத்தனா, என்ன எழுத்துன்னு தெரிஞ்சு எப்படி தெரியல, நான் அப்படிதான் எழுத ஆரம்பிச்சேன். இதுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் பாலாஜி பாஸ்கரன், கேலக்சி குழுமம், பதிப்பகம், எல்லாருமே இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி சொன்னதுதான் சுந்தரி சொன்னேன். இந்த கதை வந்து கண்டிப்பா அண்ணனுக்கு பிடிக்கும். சரிதானா? அதனால இந்த கதையை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, ஆனா அவர் வந்து 56 பக்கம் அப்படியே ஸ்கிரீன் பிளே மாதிரி இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் குறைச்சேன். இப்ப ஐயா சொன்னாங்களா, ரபிக் சார் சொன்னாங்க உங்க தாபாவே ஜாஸ்தியா இருக்குன்னு. நான் சொன்னேன், நான் அதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி இது பண்ணேன். அதுவே நிறைய பேர் நம்ம நண்பர்கள் நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க, நான் இது பண்ணிட்டேன். மற்றபடி இந்த கூட்டுத்தொழில்ங்கிறது அந்த கிணத்துல வந்து செத்த மாடு, ஆடு, கந்த துணிகள் எல்லாமே இருக்கும். அவரை சொல்லி தேங்காய் நெத்து இருக்கும், இருக்கிற ஊரு உலகத்துல இல்லாத குப்பையே இருக்காது, அங்க இருக்கும். ஆனா இந்த எளிய மனிதர்களோ, இந்த சிறுவர்கள், இப்படி நிறைய இதுல நாங்களும் கண்டு முடியும். நானும் பிரபு தான், நான் தான் முனிசாமி, இந்த வாழ்வையெல்லாம் நாங்க வாழ்ந்தவங்க. இப்போ நான் ஓசூர்ல இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எல்லா வாழ்க்கையும் நல்லா இருக்குது. ஆனா நான் ஊருக்கு போகும்போது என்னைய வந்து எங்க அப்பா என்னைய வந்து இப்போ எப்படின்னா, கொஞ்சம் படிச்ச பசங்க தம்பிமாருக்கெல்லாம் என்ன அண்ணம்மா, ஆனா எங்க அப்பா வந்து இன்னும் எங்க அப்பா பேர் சொல்லி பெருமாள் தான் கூப்பிடுவோம். ஏன் முன்னாலே கூப்பிடுவோம், என்ன பெருமாள் பையன் வந்துட்டானா அப்படிதான் கூப்பிடுவாங்க. அந்த கதையை தான் நான் சார் இந்த சிறுகதை வந்து அந்த கரு வச்சுதான் நான் எழுதினது. என்ன சொல்றது, ரொம்ப எமோஷனலா இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த மாதிரி தோழர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை மாற்ற நம்மளால முடியும், என்னால முடிஞ்சது எழுத்து. அண்ணன் மூலமா இந்த மாதிரி தொடர்ந்து பேசுறது வந்து நம்ம தான் அடுத்த தலைமுறைக்கு இதை வந்து மாத்துறதுக்கு ஒரு முடிவு, அது தொடர்ந்து செயல்படணும். சரிதானா? அது மாதிரி கூட்டு தத்துவம், அது மாதிரி அகத்தின் சிவம் வண்ணம், சாரி அப்பு சிவா அவருடைய கதையும் ரொம்ப அருமையான கதை. ஏதோ வந்து ஒரு சினிமாத்தனமாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப முடிவுல வந்து உண்மையிலே ஒரு நிஜத்தை சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நம்ம எல்லா கதையும் நல்லா இருக்கு, எல்லா கதையும் நல்லா இருக்கு. மின்னிதழ் வரக்கூடியது எல்லா கதையும் நல்லா இருக்குது. தொடர்ந்து இது மாதிரி அவர் நண்பர் சுந்தர் சொல்றது, அவர் இன்னும் நிறைய கதை சொன்னார் என்கிட்ட. அந்த கதையெல்லாம் அவர் எழுதணும். சரிதானா? அவர் எழுதினாதான் வெளியே தெரியும். மற்றபடி ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி.